பெற்றது நமது சமயங்கள். அத்தகைய நாட்டிலே ஒரு கருவியாக விளங்கக்கூடியதான் இந்த விஜயபுரி. விஜயபுரி நாட்டிலே வீரசேகரன் என்ற பெயரில் சீர சிறப்போடு வாழ்ந்த வகையிலே அவைக்கு முன்னதாக வரக்கூடிய காவல் மன்னவர் இல்லைங்க கட்டி காப்பாத்தலாம். அப்படி சொல். நீ சத்தினா முன்னாடி நான் எப்படி மனைவி நான் எப்படி காப்பாத்துவேன்? ஆகையால இப்ப அடியில குண்டு வைக்கிறாங்க. ஆளில அதனால நாங்க செக்அப் பண்ணி இப்படி யாருக்கு போறது ஆமா அவைக்கு முன்பதாக நடக்கூடிய காவலர்கள் என்ன காலதாமதம் காலதாமதம் காக்குறீங்க? நான் யாருங்க? நாட்டு காவல்காரன். யாரு முன்னாடியே வரணும்? நானே முன்னாடியே வரலையா? உண்மையான கம்ப்ளைண்ட் வரணும். அடிங்க போகட்டும். எனக்கே ஒரே ஒரு தங்கச்சி, ஒப்பற்ற தங்கச்சிங்க. தங்கை ஒப்பற்ற தங்கை, ஒரே ஒரு தங்கச்சிங்க. பிறகு ஆமா கண்ணு வரேன். அப்படியா? சூத்து குத்து வாய ஒரு டவுட் எனக்கு. இவனுக்கு காலியா இவ்வளவு மயில் தொங்குது. ஐயா அரண்மனைக்கு வந்துங்க. அரண்மனைக்கு வந்து திரும்ப போற வீட்டுக்கு போனா என் தங்கச்சி திண்ணு மேல உட்கார வச்சுட்டேன். திண்ணு மேல உட்கார வச்சுட்டு மாவு கொத்து, நாவு கொத்து, காப்பு கொத்து, எல்லாத்தையும் தண்ணு கொத்து, எல்லாத்தையும் போட்டு கட்டி வச்சிடறேன். என்ன காட்சி? தங்கையை திண்ணு மீது அமர செய்து அதற்கு சில வேப்பிள்ளை, கொத்து, மாங்கொத்து வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? உன் தங்கை வயதில் வந்து விட்டால் வயது வந்து விட்டாள். வீட்டுக்கு பேரு இருக்கும் போது அவ அதெல்லாம் சொல்லிட்டா வரும். சொல்லிட்டு வர்றாரா? இயற்கையாக வரும். போட்டு விடு. அது பார்த்தாங்க
என்ன வயது வந்த பெண்ணுக்கு அவ யார கேட்டு வந்தா? அவ யார கேட்டு வந்தா? யார கேட்கணும்? ஒரு நாடகம்கார கேட்டாளா? என்ன கேட்டாளா? அண்ணன் கேட்டாளா? இல்ல அண்ணன் மீது அலறீங்க. ஊராட்சி மன்ற தலைவர் கேட்டாளா? அவ யார்? தங்கை ஃபோன் பண்ணாடே. சடங்கு எல்லாம் செய்ய ஊரார கேட்டியா? தலைவரை கேட்டியா? நம்பரை கேட்டியா? ஒண்ணெல்லாம் கேட்டா அது மட்டும் இல்லங்க. என் தங்கச்சிக்கு படுகு போட்டு ஒலிங்க பக்கத்துல போட்டு ஒலிகாட்டு நாய் இருக்கும் போது என்ன போட்டு பார்த்தாங்க. ஒரு வயது வந்த பெண்ணிடத்துல ஒரு அண்ணனாக இருக்கிற நீ உனக்கு பக்கத்துல கட்டுவாங்க. புத்திதான் போய் புத்தியா போய் புத்தி போய் போட்டு அடி வாங்குறா. அறிவு அனுமானம் வைக்கிறேன். ஏமா அடி வாங்குற ஏமாண்டி என் மனைவி நான் அழைத்ததா சீக்கிரம்